KN நேரு அவருடைய துறையில் என்ட்ரன்ஸ் பரீட்சை நடத்துகிறோம்ன்ற சொல்லி அநேகமான பேர்கிட்ட 25 to 35 லட்சம் ரூபா அதில் அவங்க ஊழல் செய்து பணம் வாங்கி கமிஷன் வாங்கி 899 கோடி. அதை தொடர்ந்து 1020 கோடிக்கான ஊழல் நடந்திருக்குது. மதுரையில் பத்திரப்பதிவுத்துறை எடுத்திங்கன்னா அமைச்சர் மூர்த்தி பார்த்தீங்கன்னா 582 பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இருக்கிறது. அங்கே நிலம் பதிவு பண்ணுறதுக்கு 10% கமிஷன் பிரிக்கிறார். மதுரையை எடுத்துக்கிட்டால் மதுரை மாநகராட்சியில் ஊழல் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அதிலே ஒரு 250 கோடிக்கு சட்டத்துக்கு புறம்பாக வரி ஏய்ப்பு செய்து அதில் ஊழல் செய்திருக்கிறார்கள். இப்போ எலெக்ஷன் 3 மாதம் 100 நாளில் வரப்போகுது. இப்போ தவற விட்டாலும் இது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஊழலெல்லாம் தோண்டி எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு சென்னையில் வானகரத்தில் ஸ்ரீவாரு பேலஸில் மிக சிறப்பாக கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் நாளைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாரோட தலைமையில் நடந்தது. பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். கழக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதிமுக என்ற இயக்கம் சாமானியர்களுக்கான ஒரு இயக்கம். கிளைக்கழக செயலாளராக தொடங்கிய தன்னுடைய வாழ்க்கை எப்படி பொதுச் செயலாளர் வரைக்கும் தான் வந்தேன், எப்படி ஒரு முதலமைச்சராக ஏற்கனவே ஒரு முறை பதவி வகித்திருக்கிறேன். இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரால் தொடங்கப்பெற்று புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கத்தை தலைமையை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். சாமானியனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். வேறு எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது என்று மக்களுக்கு சொல்லும் பொழுது தொண்டர்களெல்லாம் ரொம்ப ஆரவாரமாக கைதட்டி அதை வரவேற்றார்கள். தொண்டர்கள் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கம் என்று இந்த இயக்கத்தை பற்றி மிக பெருமையாக அதன் பெருமைகளை எடுத்து கூறினார்கள். வந்திருக்கக்கூடிய அத்துணை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்களை கழகம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி அமையும் அப்படின்ற விஷயத்தையும் முத்தான 16 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். பொதுக்குழுவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கை அதிகாரங்களையும் பொதுக்குழு கழகத்தின் பொதுச் செயலாளர்களுக்கு வழங்கி இருக்கிறது. பொதுச் செயலாளர் பேசும் பொழுது இந்த திமுக இதுவரை பண்ணிருக்கக்கூடிய அராஜகங்களை பட்டியலிட்டார். அதிமுக புரட்சி தலைவி அம்மாவின் காலத்திலும் அவருடைய காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு செய்த விஷயங்களை பட்டியலிட்டார். திமுக 525 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ஒழிப்போம், அந்த ரகசியம் தெரியும் என்றும், இன்னும் கல்வி கடனை ரத்து செய்வோம் என்றும், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 1000 ரூபாயை தருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய வலியுறுத்தலுக்கு பிறகு பல்வேறு அறிக்கைகளுக்கு பிறகு அதை ஒரு 50% பெண்மணிகளுக்கு தான் கொடுத்தாங்க. அதை அந்த நேரம் பல தகுதிகளை சொல்லி பலர் அதிலிருந்து நெருக்கி 1 கோடி பேருக்கு மேலே நீக்கியிருந்தாங்க. இப்போ தேர்தலை ஒட்டி இந்த திமுக நிச்சயமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதாவது அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம் அப்படின்லாம் வெளியிடுவாங்க. அதெல்லாம் பொய் அப்படின்றத மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பொதுக்குழு இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் அவர் எடுத்து கூறினார்கள். இப்போ திமுக காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர், குடிநீர் வழங்கல் வாரியத்தோட அமைச்சர் அவர்கள் அவருடைய துறையில் நடந்திருக்கக்கூடிய ஊழலுக்காக இன்று ED என்ன செய்கிறது, ஏற்கனவே அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கின ஒரு மோசடி விஷயமாக விசாரணை செய்யும் பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்டு 899 கோடி இங்கே பார்த்திங்கன்னா நெருக்கி உள்ளாட்சி நிர்வாகத்தில் நகராட்சி நிர்வாகத்தில் பல்வேறு பொறுப்புகளுக்கு
என்ட்ரன்ஸ் பரீட்சை நடத்துகிறோம்ன்ற சொல்லி அந்த பரீட்சை 2500 பேருக்கு மேலே அதை எழுதி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடத்தி, ஆனால் அதில் அநேகமான பேர்கிட்ட வந்து 25 to 35 லட்ச ரூபா அதில் வந்து அவங்க வந்து ஊழல் செய்து பணம் வாங்கி கமிஷன் வாங்கி சிலருக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதை கூட வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து மேடையில் வந்து நாங்கள் இத்தனை பேருக்கு பணி நியமனம் கொடுத்தோம், பணி நியமனத்துக்கு அந்த ஆர்டர் அவர் வழங்கின விஷயங்களை கூட டிவியில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து 1020 கோடிக்கான ஊழல் நடந்திருக்குது. இதுக்கு முதல்ல வந்து அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி அதை வந்து காவல்துறை வந்து டிஜிபி அதை வந்து முறையாக கையாளாமல் செய்யாமல் திரும்பவும் வந்து அவங்க 2வது முறை வலியுறுத்தி காவல்துறையும் இதுக்கு உடந்தையும் நாங்கள் சொல்லுவோம், கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற சொல்லும் பொழுது டிஜிபி டிஜிபி என்ன செய்கிறார்? பொறுப்பு இல்லாமல் என்ன செய்கிறார்? தனக்கு நெஞ்சு வலி என்று போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறார். இப்போ இது வந்து KN நேரு என்ற ஒரு அமைச்சர் மட்டுமல்ல, ஒரு துறை மட்டுமல்ல, இது மாதிரி அடுத்தடுத்து பல துறைகள், அதுலேயும் குறிப்பாக மதுரையில் பத்திரப்பதிவுத்துறை எடுத்திங்கன்னா அமைச்சர் மூர்த்தி பார்த்திங்கன்னா 582 பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இருக்கிறது. அங்கே வந்து நிலம் பதிவு பண்ணுறதுக்கு 10% கமிஷன் பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் எடுத்து சொன்னார். இப்படி இது கனிம வள ஊழல் சீனியர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நெருக்கி 4000 கோடிக்கு மேல் 4730 கோடி ஊழல் செய்திருக்கிறார். இப்படி இவங்க எல்லாம் அடுத்து வரிசையாக இடி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு கோர்ட்டு வரைக்கும் போய் நிச்சயம் இவங்க எல்லாம் சிறை செல்வார்கள். இப்போ எலெக்ஷன் 3 மாதம் 100 நாளில் வரப்போகுது. இப்போ தவற விட்டாலும் இது வந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஊழல் எல்லாம் தோண்டி எடுக்கப்படும். அதில் மதுரையில் பிடிஆர்பி தியாகராஜன் இருக்கிறார். அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து நிதி அமைச்சராக இருந்தார். ஆட்சிக்கு திமுக வந்த நேரத்தில் 6 மாதத்தில் அவர் பேசிய ஒரு ஆடியோ பதிவு வலைதளத்தில் வந்தது. அதில் 30,000 கோடி வந்து அவங்க ஊழல் செய்திருப்பதாகவும் அதை எப்படி மறைப்பது என்று தலைமை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் பகிர்ந்ததை முக்கியமான ஒருத்தர் வந்து அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாருன்ற ஒரு தகவல் இருக்கிறது. அப்போ வந்து 6 மாதத்துலேயே 30,000 கோடினா இந்த 5 வருஷத்தில் எத்தனை லட்சம் கோடியாக இருக்கும்? ஆட்சிக்கு வந்தவுடன் தான் கட்டாயம் வந்து இதை வந்து முழுவதும் விசாரணை செய்து ஊழல் பண்ண அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். மதுரையை எடுத்துக்கிட்டால் மதுரை மாநகராட்சியில் ஊழல், ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அதிலே ஒரு 250 கோடிக்கு சட்டத்துக்கு புறம்பாக வந்து வரி ஏய்ப்பு செய்து அதில் ஊழல் செய்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப காலதாமதமாக ஏதோ அந்த மண்டல தலைவர்களையும் ராஜினாமா பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி மேயர் வந்து ரொம்ப ஒரு இழுத்தடிப்புக்கு பிறகு அவரை ராஜினாமா பண்ணுற மாதிரி காமிச்சு அதிமுக தான் பொதுச் செயலாளர் அவருடைய வலியுறுத்தலுக்கு பிறகு மதுரையிலிருந்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவிலேருந்து வழக்கு பதிவு செய்து இது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து ரூரல் எஸ்பி அவரோட தலைமையில் வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கிறது. இப்போ மாநகராட்சி இந்த ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு அபினவ்குமார்னு சொல்லி அமைத்திருக்கிறது. அப்போ வந்து இது எல்லாம் பார்க்கையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை. எங்கே பார்த்தாலும் ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது, சரியான தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்கல, சாக்கடை வசதிகள் இல்லை. அவங்க திமுக வந்து தொடங்கக்கூடிய திட்டங்கள் பூரா அதிமுக பீரியடில் புரட்சி அம்மா காலமாக இருக்கட்டும், அடுத்து அவருடைய பொதுச்செயல் அவருடைய காலத்தில் அவருடைய முதலமைச்சர் இருந்த பீரியடில் தொடங்கப்பட்ட திட்டம் பாதியில் முக்கால்வாசி நடந்துக்கிட்டு இருந்த திட்டம் அது இன்றைக்கி வந்து தேர்தல் வர நேரத்தில் நிறைவுற்றதாக முதலமைச்சர் போய் வந்து பட்டன் அமைக்கி திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 8000 கோடிக்கு மேற்பட்ட ஃபண்டு ஒதுக்கப்பட்டு மதுரையில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் மிக சிறப்பான ஒரு விஷயம் நடந்துக்குது. எங்கே பார்த்தாலும் பாலங்கள், வைகை டேம் பார்த்திங்கன்னா செக் டேமு, அந்த இருபுறமும் உட்புற சாலைகள், அரசு மருத்துவமனையில் பல்வேறு கட்டிடங்கள், இன்னும் கலெக்டரேட்டுக்கு ஆனால் ஒரு புதுசாக ஒரு பெரிய கட்டிடம், இப்படி கார்பரேஷன் சார்ந்து இப்படி பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ திமுகவில் மதுரையில் அந்த ஊழலை தாண்டி சுகாதார பணியாளர்களை இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் லேபர்னு தலைமையோட ஒரு பினாமி கம்பெனி தான் இப்போ எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. மதுரை கார்பரேஷனாக இருக்கட்டும், மதுரை அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே அவங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்த ஊழியர்களை மட்டும் வச்சு வேலையை பார்த்துட்டு இவங்க வந்து புதுதாக கான்ட்ராக்டில் ஆள் போட்ட மாதிரி காமிச்சு பல 100 கோடிகள் வந்து இதில் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க.
மதுரை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அசுத்தமான நகரம்ன்றதில இந்தியாவிலே அது வந்து முதல் இடத்துல இன்றைக்கி இருக்குது. அசுத்தமான நகரம் அப்படின்னு பேரை இந்த திமுக வாங்கி கொடுத்துருக்குது. இப்படி எல்லா வகையிலையும் திமுக ஏமாற்றுகிறது அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவர் எடுத்து சொன்னார். பொதுக்குழுவில் பேசிய கூட முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் அண்ணன் சி.வி. சண்முகம் இருக்கட்டும், அண்ணன் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் அக்கா வளர்மதியாக இருக்கட்டும், பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல்லாராக இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதனாக இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர் அன்றைய தேதிக்கு அவைத்தலைவராக தற்காலிக அவைத்தலைவராக இருந்து இந்த பொதுக்குழுவை நடத்திய அண்ணன் KPM முன்னாள் அமைச்சர் அவர்கள் எல்லாரும் பேசும் பொழுதும் இதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். திமுக வந்து இன்றைக்கி வந்து கூட்டணி விஷயங்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் பார்த்து கொள்வார். இன்னும் காலங்கள் இருக்கிறது. மிக அருமையான ஒரு கூட்டணி அமையும். மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும். திமுக மேலே இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தியை நிச்சயமாக வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரும். நம்ம செய்ய வேண்டியது பூத் கமிட்டியை கரெக்டாக அமைச்சிருக்கணும். ஒவ்வொரு பூத்துக்கான வேலை கரெக்டாக நடக்கணும். அப்போ வந்து வட்டக்கழகமாக இருக்கட்டும், இப்போ பகுதி கழகமாக இருக்கட்டும், ஒன்றிய கழகமாக இருக்கட்டும், கிளை கழகம் எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக எடப்பாடியார் கரத்தை வலுப்படுத்தும் வண்ணம். அதனால் இந்த கூட்டணி அதை பற்றி நீங்கள் மீடியாக்கள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சி விலை போய் விட்டது. அதனால் நீங்கள் அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நம்மளுடைய வேலையை மிக சிறப்பாக செய்தீங்கன்னா 2026 நம்மளுடைய ஆட்சி அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று அவர்களும் எல்லாரும் எடுத்து கூறினார்கள். பொதுக்குழு முடிந்தவுடன் மிக சிறப்பான ஒரு சைவ அசைவ விருந்தையும் கொடுத்து அசைத்து இருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர். மக்கள்கிட்ட தொண்டர்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி. ஊடகங்கள் வந்து இதெல்லாம் வந்து மறைக்கும்னா மாலை வேலை விவாதங்கள் வச்சு மற்ற கட்சிகள் எல்லாம் வச்சு என்ன பூசி மொழிகி பார்த்தாலும் அப்பட்டமான இன்றைய உண்மை வந்து மக்கள் வந்து திமுக எதிராக இருக்கிறாங்க. அதிமுகவில் புரட்சி அம்மாவுக்கு பிறகு 4 வருஷம் எந்தவித வரி ஏற்றமும் இல்லாமல் மக்கள் மீது சுமையை சுமத்தாமல் இப்போ கொரோனா காலகட்டத்தில் கூட இன்னும் வந்து இப்போ கல்வியில் மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு கொடுத்து மடிக்கணினி அதிகம் கொடுத்த அரசு வந்து அதிமுக அரசு தான். அதிகமாக தமிழ்நாட்டை ஆண்ட அரசு அதிமுக. அப்போ இந்திய மாநிலங்கள்லேயே இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்லேயே தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிறது அப்படின்னா அது வந்து அதிமுகவுடைய ஆட்சி. புரட்சி தலைவர் காலமாக இருக்கட்டும், புரட்சி அம்மா காலமாக இருக்கட்டும், இப்போ புரட்சி ஐயா எடப்பாடியார் உடைய அந்த ஆட்சி 4 வருடம் 3 மாதம் காலமாக இருக்கட்டும், இதில் தான் சிறப்பாக இருந்தது என்று மக்கள் பேசுகிறாங்க. அதனால் நம்ம வேலையை பார்ப்போம். கழக ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையில் 2026 அமையும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே முன்னெடுக்கப்பட்டு மக்கள்கிட்ட சென்றடைந்திருக்கிறது. தொண்டர் பெருமக்கள் மிக உற்சாகமாக பொதுக்குழுவிலிருந்து கிளம்பி வந்திருக்கிறோம். இப்போ வந்து அடுத்ததாக இப்போ வந்து விருப்ப மனுக்கு தாக்கல் செய்வதற்காக அறிவிப்பு வந்திருக்கிறது. இனி அது வந்து 15 தேதியில் அது வந்து களை கட்டும். நிச்சயமாக 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மலரும்.